இருந்தப்போ எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் முதலமைச்சர் சொல்லல, துணை முதலமைச்சர் சொன்னார். ஏன் முதலமைச்சர் சொல்லல? சரி, முதலமைச்சர் சொல்லுங்க. நான் அதை சொன்னேன். முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த 2026 விடுங்க, 2026க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்வோம்னா இருந்து பண்ணிருக்கணும்ல. 6 மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம். சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல? எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன். என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான். நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நான் அதை ஏற்றுக்கிறேன். அவர் என்னைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கணும்ல. அந்த டாலரன்ஸ் வேணும்ல. இல்லை, அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமாக இருந்தது. அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு. துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள். ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன், வெளியில் இருக்கவங்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாங்க, ஏன் முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? அது ரொம்ப ரிடிகுலஸாக இருக்குது. இப்போ உங்கள் அஜெண்டாவை என் மேலே திணிக்கக்கூடாதுல்ல. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், வெளியிலேருந்து எதிர்கட்சிகள் பேசுறது, ஊடகங்கள் பேசுறது, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை என் மேலே திணிக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய உயரம் தெரியும், எங்கள் கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நீங்கள் ஏன் துணை முதலமைச்சராக இருங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க? எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அதை நான் வேணான்னு சொன்னால் இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது? நீங்கள் சொல்கிறதே தப்புன்றேன். நான் உங்களுடைய பார்வையே தப்பு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே தப்புன்றேன். 2031 திருமாவளவன் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? வாங்க, இந்த 2026 விடுங்க. 2031 திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிற்கிறேன், இதுதான் கேண்டிடேட். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு பேசுகிற பூரா வருவாங்களா நாளைக்கு? சும்மா அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன்ஸ் உடைக்கணும், அவ்வளோதான். இது ஆசை காட்டினா திருமாவளவன் நம்ம அப்படியே ட்ரீம்